நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனின் சித்தப்படி இன்றைய நாளின் நிகழ்ச்சி கேட்க கூடியிருக்கும் அன்பு நேயர்களே, மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களில் சிறிதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் அதில் நிலைத்திருக்க தேவன் உங்களுக்கு உதவி புரிவாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்நாட்களில் நாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை தொடர்ந்து கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன அனனியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த ஆண்டே நியாயம் தீர்த்தார் என்று கற்றுக்கொண்டோம். கர்த்தர் சொல்லாத எதையும் கர்த்தர் சொன்னார் என்று கூறுவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை ஊழியர்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். செய்தி கேட்பவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் யாராயிருந்தாலும் கர்த்தர் கூறாததை கூறக்கூடாது. சரி, இதுவரை 28 அதிகாரங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்று எரேமியா 29 மற்றும் 30 அதிகாரங்களை சிந்திப்போம். இந்த 29 அதிகாரத்திலே நாம் பார்க்க போகும் சத்தியம் என்னவென்றால், சிறையிருப்பிற்கு சென்றவர்கள் எப்பொழுது முதல் முறை திரும்பி வருவார்கள் என்பதை குறித்த நம்பிக்கையின் செய்தியை இங்கே பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 29 முதல் 2 வசனங்கள். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரீயும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி. கவனித்தீர்களா? எரேமியா 29 அதிகாரம் எரேமியாவின் ஒரு கடிதம். எகோனியா அரசனாக இருந்த காலத்திலே ஒரு கூட்ட மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். இதை நாம் 2 ராஜாக்கள் 24 அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களிலே பார்க்கலாம். இதற்கு 11 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் யூதா மக்கள் முழுவதும் சிறையிருப்பிற்குள்ளே சென்றார்கள். இதை 2 ராஜாக்கள் 25 அதிகாரத்தில் பார்க்கலாம். முதலாவது சிறையிருப்பிற்குள் சென்றவர்களுக்கு எரேமியா ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். இது கர்த்தர் அவர்களுக்கு கூறும் காரியம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 29 4 முதல் 6 வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நீங்கள் ஒவ்வொருவரும் பாபிலோனிலே குடியேறுங்கள். உடனடியாக நீங்கள் திரும்பி வர முடியும் என்று நினைக்க வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுங்கள். திருமணம் செய்ய வேண்டியவர்கள் திருமணம் செய்யுங்கள். குடும்பத்தை கட்ட வேண்டியவர்கள் குடும்பத்தை கட்டுங்கள். ஏனென்றால் அங்கே நீண்ட காலம் நீங்கள் தங்கியிருக்க போகிறீர்கள். வசனம் 7 பாருங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். கவனித்தீர்களா? நீங்கள் இருக்கும் பட்டணத்தின் சமாதானத்தை தேடுங்கள். அதற்காக கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். பாபிலோனிலே இருக்கும் நீங்கள் எந்த கிளர்ச்சியையும் பண்ணாமல் அந்த தேசத்தின் குடிமக்களைப் போல அங்கு குடியிருப்பதை குறித்து கவனம் செலுத்துங்கள். அந்த நாட்டின் பிரஜையைப் போல அவர்களின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதே சத்தியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கூறியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கடைசியாக எப்பொழுது நம் தேச தலைவர்களுக்காக, மாநில தலைவர்களுக்காக, நம் ஊர் தலைவர்களுக்காக ஜெபித்தீர்கள்? இதுவரை இதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் என்றால் இன்று முதல் இதை நாம் தொடங்கலாம். இவர்களது படங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜெபித்தாலே அவர்களுக்காக ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிகமாகும். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். எரேமியா 29 10 வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு
உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சிறையிருப்பிலே இருக்க போகும் வருஷங்களை மிக துல்லியமாக கர்த்தர் அவர்களுக்கு அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் அங்கிருந்து அவர்களை பத்திரமாய் சொந்த தேசத்திற்கு அழைத்து வரப்போகிறேன் என்பதையும் அறிவிக்கிறார். அங்கே பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்த மக்களுள் சில கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அவர்கள் இது கர்த்தரிடத்திலிருந்து வரும் செய்தி அல்ல என்று சொல்லி எரேமியாவின் செய்தியை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லை. எரேமியா 29ஆம் அதிகாரம் 30 முதல் 32ஆம் வசனம் வரை பாருங்கள். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகலாமியனாகிய செமாயாவை குறித்து கர்த்தர், செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியினால், இதோ நான் நெகலாமியனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகமுண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். இங்கே பொய் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக தேவன் நியாய தீர்ப்பை கோருகிறார். சரித்திரத்தில் தேவன் மிகவும் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். இப்பொழுது யூத ஜனங்களுக்கு நடக்கும் காரியங்களுக்கான காரணம் அவர்கள் பாவமே. தேவன் எப்பொழுதும் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவர். தேவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இன்று பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டு தேவன் வேறு என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் சிறிதளவு கூட மாறவில்லை. அவருக்கு வயதாகவில்லை. அவர் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ளவும் இல்லை. முன்பிருந்த அதே தேவன் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் சரித்திரத்தில் மட்டும் பேசவில்லை, தனது வார்த்தையிலும் அவர் பேசியிருக்கிறார். சீமோன் பேதுரு எழுதியிருப்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இந்த வசனத்தில் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்வதன் பொருள், நாம் 1ஆம் வகுப்பிலேயே படித்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இது என்பதாகும். இந்த வசனத்தை 2 விதமாய் மக்கள் தவறாய் புரிந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக, எந்த தீர்க்க தரிசனத்தை கற்றுக்கொண்டாலும் அதை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது, அப்பொழுதுதான் முழுவதும் புரியும் என்பது ஒரு கருத்து. இது சரியான ஒரு காரியம்தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதி இதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்றும் ஒரு கருத்து, எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் சொந்தமாக விளக்கம் கொடுக்கக்கூடாது என்பது. இவ்வாறு சொல்லும் பொழுது நான் முதலிலே கூறிய அந்த கருத்தை இது நிராகரிக்கிறது. மட்டுமல்ல, எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சுயாதீனத்தையும் எடுத்து விடுகிறது. ஆனால் பேதுரு இங்கே இதை குறித்தும் சொல்லவில்லை. இங்கே பேதுரு கடவுளுடைய வெளிப்படுத்துதலின் முடிவு விளைவை குறித்து பேசவில்லை. இங்கே அவர் கூறுவது என்னவென்றால், தீர்க்க தரிசனத்தின் ஆரம்பத்தை குறித்து சொல்லுகிறார். பழங்காலங்களில் பேசிய அல்லது எழுதிய தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய வார்த்தைகளை மட்டுமே பேசினார்கள். அவர்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே எழுதினார்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதையே சொன்னார்கள். தேவன் என்ன எழுத சொன்னாரோ அதையே எழுதினார்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நாம் தரையிலே படுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒரு புழுதி என்ற உணர்வோடு அவருடைய வார்த்தை அண்டை நாம் வர வேண்டும். சுய விருப்பமோ அல்லது நமக்கு சொந்த கருத்தோ நம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. எரேமியாவின் காலத்தில் வாழ்ந்த பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகளின் பிரச்சனையும் இதுவாகத்தான் இருந்தது. இன்று நம்மிலே பலருடைய பிரச்சனையும் இதுதான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கென ஒரு கருத்தை வைத்திருக்கிறான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், தனக்கென ஒரு வியூ பாயிண்ட் வைத்திருக்கிறான். சில காரியங்களை அவன் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாய் இருக்கிறது. சில காரியங்களுக்கு எதிராக அவனுடைய சிந்தனை இருக்கிறது. இதற்கு காரணம் அவனுக்கு இருக்கும் சிறிதளவு அறிவே ஆகும். தேவன் சர்வ ஞானத்தையும் கொண்டவர். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் எல்லா உண்மைகளையும் அறிந்திருக்கிறார். எல்லா பின்னணியங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் சிலர் கடவுளையே கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அங்கே மேலே இருப்பீர் என்றார் என்று ஆரம்பிக்கிறார்கள். என் பொருள் என்ன? நீர் அங்கே இருக்கிறீரோ இல்லையோ என்பதே எனக்கு தெரியவில்லை.
எனக்கு இருக்கும் மாபெரும் அறிவினாலே நீர் இருக்கிறீர் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அப்படி நீர் அங்கே இருப்பீர் என்றால் ஆண்டவரே நீர் செய்வது தவறு என்று சொல்கிறார்கள். இது மனிதனுடைய ஆணவத்தை காட்டுகிறது. ஒரு எறும்பு எங்கள் வீட்டிற்குள்ளே வந்து என்னுடைய நாற்காலியிலே ஏறி என்னை பார்த்து, இந்த வீட்டை நீ கட்டியிருப்பது சரியில்லை, தோட்டத்திலே பூஞ்செடிகளை மரங்களை நீ வைத்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, நீ சாப்பிடுவதும் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுகிறது என்றால் அந்த எறும்பை நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரியுமா? என் நாற்காலியிலிருந்து அதை கீழே சுண்டி விட்டு மிதித்து விடுவேன். அதுதான் அந்த எறும்பின் முடிவு. ஆனால் நம்மை படைத்த கடவுள் மனிதன் மேல் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் நம்மை மிதிக்கிறதில்லை. அவர் நமக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தை என்ற விசுவாசத்தோடு கேளுங்கள், வாசியுங்கள், அதை நம்புங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கும். தேவன் சொன்னார் என்று பொய்யாய் சொல்லும் கள்ள தீர்க்கதரிசிகளை தேவன் அழித்து போடுகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. தொடர்ந்து எரேமியா 30ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எரேமியா 30 முதல் 39ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதி இந்த புத்தகத்தின் 4வது முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இது 12 கோத்திரங்களின் எதிர்காலத்தை குறித்ததும் சமீபத்திலே நடைபெறப்போகிற யூதாவின் முழு சிறையிருப்பை குறித்தும் கூறுகிறது. முன்பு சொன்ன ஒரு குறிப்பை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எரேமியா புத்தகத்திலே காலகட்டத்தின்படி அதிகாரங்கள் அமைக்கப்படவில்லை. யூதா மக்களின் வாழ்க்கையிலே மிக இருளான காலகட்டத்திலே இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. எந்த ஒரு உற்சாகமான செய்தியும் இல்லாததால் அது மிகவும் இருளான காலம் என்று சொல்லலாம். அங்கே இருந்த சூழ்நிலை என்ன? எருசலேம் நகருக்கு வெளியே நேபுகாத் நேச்சாரின் படை இருந்தது. இந்த முறை அவன் எருசலேமை அழித்து தேவாலயத்தையும் தீக்கிரையாக்கப் போகிறான். இப்பொழுது எரேமியா கைது செய்யப்பட்டு காவற்சாலையின் முற்றத்திலே அடைபட்டிருக்கிறான். சொல்லப்போனால் எரேமியா காவலிலே தான் இருந்தான். சுமார் 7 ஆண்டுகள் பொய் தீர்க்கதரிசிகளோடு எரேமியாவுக்கு போராட்டம் இருந்தது. நிகழ்வுகள் தொடர்ந்து மெதுவாய் நடைபெற்று கொண்டு இருந்தன. ஒவ்வொரு நாளும் எரேமியா தீர்க்கதரிசியின் செய்தி எத்தனை உண்மை என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. பொய் தீர்க்கதரிசியான அனனியா எரேமியா வைத்திருந்த மர நுகத்தை உடைத்து போட்டு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து 2 ஆண்டுகளிலே மக்கள் திரும்பி விடுவார்கள் என்று கூறினான். ஆனால் 7 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. இப்பொழுது நேபுகாத் நேச்சார் பட்டணத்திற்கு வெளியே நிற்கிறான். அவனுடைய வல்லமை முறிக்கப்படுவதில்லை. அவன் எருசலேம் சுவர்களை உடைத்து கொண்டு உள்ளே வரப்போகிறான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொருட்கள் கொண்டு வரப்பட போவதில்லை. எகோனியா பட்டணத்திற்கு திரும்ப வரப்போவதில்லை. சூழ்நிலைகள் கேடான நிலையிலிருந்து மிக கேடான நிலைமைக்கு சென்று விட்டது. எண்ணெய் சட்டியிலிருந்து எரியும் தீக்குள் விழுந்தவர்களைப் போல இருக்கிறார்கள். ஏற்கனவே எருசலேம் பாபிலோனுக்கு அடியில் வந்த பின்னரும் கர்த்தருடைய வார்த்தையை விரும்பாத சிலர் எரேமியாவை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். யூதா தேசத்திற்கு இது மிகவும் இருளான நாட்கள். இப்பொழுது எரேமியாவின் செய்தி அரசு கட்டடங்களிலும் எதிரொலிக்கிறது. தாழ்வான குரலில் அல்ல, உரத்த குரலிலே இப்பொழுது அவர் பேசுகிறார். அவர் சொல்லும் செய்தி இருளிலிருந்து இப்பொழுது ஒளிக்குள் வருகிறது. இரவு வருகிறது என்றாலும் காலையும் வரும். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இப்பொழுது எரேமியா கர்த்தர் கூறும் வார்த்தைகளை எழுதி வைக்கிறார். காவலில் தான் அவர் இருக்கிறார். தேவாலயத்திலே போய் நின்று அவர் பேச முடியாது. எனவே கர்த்தரின் வார்த்தைகளை எழுதுகிறார். வாசிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. இனி சமாதானம் இல்லை என்று எரேமியா கூறிய செய்தி மக்களுக்கு சென்றது. பொய் தீர்க்கதரிசிகள் சமாதானம் சமாதானம் என்று கூறினாலும் அங்கே சமாதானம் இல்லை. பாருங்கள், எரேமியா 30ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். ஆணாய் பிறந்தவன்
பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இப்பொழுது எரேமியா கர்த்தருடைய நாள் வருவதை காண்கிறார். ஏசாயாவும் இதை கண்டு அறிவித்திருக்கிறார். அது வெளிச்சமான ஒரு நாளல்ல, இருளான நாள் என்று கூறியிருக்கிறார்கள். மகா உபத்திரவம் என்னும் இருளுக்குள் செல்வார்கள், பின்னர் பகலின் வெளிச்சத்தையும் காண்பார்கள். கர்த்தர் இங்கே சொல்வது என்ன? கொடூரமான நாட்களை நீங்கள் இன்னமும் காணவில்லை. இப்பொழுது நீங்கள் கடந்து வரும் காலங்களை விட இனி வர இருக்கும் மகா உபத்திரவ காலம் மோசமானதாக இருக்கும். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த முன்னறிவிப்பை பார்க்கிறோம். பாருங்கள், எரேமியா 30, 8, 9 வசனங்கள். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். பயங்கரமான காலங்களை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு வருவார்கள். தாவீது மரித்தோரிலிருந்து எழுந்து வந்து ராஜ்யத்தை ஆட்சி செய்வார். எரேமியா 30:18 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். இது தேவனுடைய திட்டவட்டமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும்? வசனம் 24 பாருங்கள். எரேமியா 30:24. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். கவனித்தீர்களா? கடைசி நாட்களில் உணர்ந்து கொள்வீர்கள். இது எதிர்காலத்திலே நிறைவேறப் போகும் ஒரு தீர்க்க தரிசனம். நம்முடைய காலத்திலே இருந்து அந்த நாட்களை பார்த்தாலும் தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காலம்தான் அது. அது இன்றும் எதிர்காலத்திலே நடக்கப் போகும் ஒரு முக்கியமான நிகழ்வாய் இருக்க போகிறது. பிரியமானவர்களே, நமது கிறிஸ்துவானவர் வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போவது ஒரு நிச்சயமான காரியம். ஒருவேளை அந்த காலம் வரை நாம் இருக்கலாம், அல்லது அதற்கு முன்பே நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். எப்படி என்றாலும் இறுதி வரை நம் ரட்சிப்பை காத்துக்கொள்வது நம் உயிரை காட்டிலும் மேலானது. இப்படி நம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு உதவுவதுதான் கர்த்தருடைய வார்த்தைகள். அது மட்டுமே. மேலும் என்ன நோக்கத்திற்காக அவைகள் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நம் உள்ளத்திலே உணர்ந்து அதன்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். நாம் இதிலே உறுதியாக இருக்கும் பொழுது எந்த ஊழியர்களோ மற்றவர்களோ நம்மை வேறு வழிக்கு அழைத்து செல்ல முடியாது. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் மூலமாய் நீ எங்களுக்கு நினைவுபடுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் தேச தலைவர்களுக்காக, மாநில தலைவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி ஜெபிக்க தவறிய வேலைகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் ஐயா. நாங்கள் தீர்மானித்திருக்கிறது போல தொடர்ந்து அவர்களுக்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நாங்கள் எங்கள் உள்ளத்திலே ஒரு கருத்தை வைத்து கொண்டதை கேட்காமல் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் கவனித்து கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வசனங்களை தவறாய் போதிக்கிறவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு துணை செய்யும். தொடர்ந்து உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும். உடைய சத்தியத்திலே எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் எடுத்துக்கொண்ட குறிப்புகளை உங்கள் குழுக்களிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் இனி யாரை சேவிப்பார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள்
இனி யாரை சேவிப்பார்கள்? ஆப்ஷன் ஏ, தங்கள் தேவனாகிய கர்த்தரை. ஆப்ஷன் பி, அந்நிய தெய்வங்களை. ஆப்ஷன் சி, நேபுகாத் நேச்சரை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளிலும் நாம் எப்படியாக செயல்பட்டு போன இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கையும் வார்த்தையும் கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்விலும் அநேக வேளைகளிலே பாலை போன்ற வனாந்தரமான ஒரு பாதையில் கடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். நாம் இன்று கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் ஜெபம். நாம் இருக்கும் இடத்திலே நாம் சமாதானமாய் இருப்பதற்கு நம்முடைய தேச தலைவர்களுக்காக, நம்முடைய மாநில தலைவர்களுக்காக, இன்னும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எத்தனை முறை குடும்ப தலைவர்களுக்காக, நம் சபையின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க பாரப்படுகிறோம்? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 2 சாமுவேல் 7:29 பின்பாகம்.